இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிஸ்டம் ஆன் பண்ணால் டிஸ்பிளே வரல, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன், எப்படி டிஸ்பிளே கொண்டு வர வைக்கிறது, இந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, டிஸ்பிளே வரல. இதை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன வழின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே வரல அப்படின்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கீபோர்டு தான். கீபோர்டில் நம் லாக்கு, கேப்ஸ் லாக் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இந்த கேப்ஸ் லாக், நம்பர் லாக் வருதுனாலே CPU சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம செக் பண்ண வேண்டியது மானிட்டர் மட்டும்தான். மவுஸ்லேயும் பவர் வருது. ஸோ CPU சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை, மானிட்டர் சைடு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மானிட்டர் ஆன் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஆன் ஆகலை. இங்கே பவர் கேபிள் ரிமூவ் ஆகிருக்கு. நம்ம பவர் கேபிளை மாற்றுவோம். இப்போ டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே வரல, ஆனால் கீபோர்டில் எல்லா லைட்டுமே எரியுது, மவுஸ்லேயும் பவர் வருது. ஸோ இந்த டைம் நம்ம செக் பண்ண வேண்டியது BGA கேபிள் அண்ட் HDMI கேபிள். உங்கள் சிஸ்டம்லையும் மானிட்டர்லேயும் BGA கேபிள் ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். இங்கே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அதை நான் சேம் நம்ம CPU சைடும் BGA கேபிளை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்துருச்சான்னு பாருங்கள். டிஸ்பிளே வந்துருச்சுன்னா ஓகே. இன்கேஸ் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேபிளை தான் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். அது HDMI கேபிளாகவும் இருக்கலாம், BGA கேபிளாகவும் இருக்கலாம். சிஸ்டம் ஆன் பண்ணேன். இது தேர்ட் ஸ்டெப். இப்போ நம்ம கீபோர்டில் லைட் வரல, நம்ம சிஸ்டம்லேருந்து ஒரு பீப் சவுண்ட் வருது. இப்போ என்ன பண்ணாலும் கீபோர்ட்லேயும் நம்மளுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. மானிட்டர் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. மானிட்டர் சைடும் கேபிளும் கரெக்டாக தான் இருக்குது. இது தேர்ட் ஸ்டெப். இப்போ டிஸ்பிளே வரல, நம்ம எப்படி சிஸ்டம் சைடு செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் ஆகிடுச்சு சிஸ்டம். சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு. ஈஸியாக தான் இருக்கும், நம்மளே ஈஸியாக கழிச்சிடும். ஸோ நம்ம சைட் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் மதர் போர்டு. இதில் இந்த இருக்க ரேம். மேக்ஸிமம் டிஸ்பிளே ப்ராப்ளம்னாலே இந்த ரேமில் ஏதாவது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லை இந்த ரேம் சரியாக ப்ளேஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த ரேமை நம்ம 2 சைடு லாக் அன்லாக் பண்ணோம்னா ரேம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை நல்லா நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு இந்த பிளேஸில் ரப் பண்ணிவிட்டு திரும்ப ரேமை இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும். நம்மளுக்கு மேக்ஸிமம் 90% டிஸ்பிளே வந்துடும். இப்போ நமக்கு டிஸ்பிளே வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் அப்படியே ஆன் பண்ணுறோம். கீபோர்டில் லைட் எரி தான் வரும். நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. இல்லை, கீபோர்ட்லேயும் லைட் பவர் எல்லாமே இருக்குது. மவுஸ்லேயும் லைட் பவர் இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளேவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரேமை நம்ம ரப் பண்ணி போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்துருச்சு. இன்கேஸ் நம்மளுக்கு ரப் பண்ணி போட்டதுக்கப்புறம் ரேம் நம்மளுக்கு டிஸ்பிளே வரல அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ரேமை போட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ரேமை மாற்றி போட்டு நம்மளுக்கு வரல அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது SMPS. ஒரு வேளை நம்ம மதர் போர்டுக்கு லோ பவர் கன்சியூம்ஷன் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்குது அப்படின்னா SMPSல கூட ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் SMPS ஒரு தடவை மாற்றி பாருங்கள். மாற்றி போட்டும் வரல அப்படின்னா நம்ம மதர் போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மதர் போர்டில் நீங்கள் சிப் லெவல் இன்ஜினியர்கிட்ட சர்வீஸ் கொடுக்குறது தான் நல்லது.